ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025 பப்ளிக்கில் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை இங்கே பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஐயின் வர்க்க மூலத்தை கண்டுபிடித்தல். சரியா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா 1 + i the whole square இதை எடுத்துக்கிறோம். சரியா? 1 + i the whole square ஆக்சுவலி அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a + b the whole square. a + b the whole square எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? a² + b² + 2ab இந்த மாதிரி எழுதலாமா? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 + i the whole square அதை எப்படி எழுதுகிறோன்னா 1² + i² + 2 × 1 × i. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1² வேல்யூ என்ன? 1. i² வேல்யூ என்ன? -1. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டால் 2y இந்த மாதிரி கிடைக்குமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்கள். 1 - 1 இது 2 கட் ஆகுதா? அப்போ என்ன கிடைக்கும்? 0 + ஒரு 2y. அப்போ ரைட் சைடு என்ன கிடைக்குன்னா நமக்கு 2y கிடைக்கும். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். அதாவது ரைட் சைடில் உள்ள இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது 1/2 × 1 + i the whole square = i கிடைக்கும். அதாவது i is equal to 1/2 × 1 + i the whole square எழுதிக்கிடலாமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்? ஐக்கு ஸ்கொயர் ரூட். ரெண்டு பக்கம் இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம்? நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் i is equal to ± 1/√2 × 1 + i. ரைட் சைடில் என்ன இருக்குன்னா 1/2. இதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தா 1/√2. 1 + i the whole square. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் போயிருமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் i is equal to ± 1/√2 × 1 + i.